ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் எல்லாரும் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவங்க ரீஅப்ளை எப்படி பண்ணலாம், என்னென்ன ஸ்கேம்ஸ் நடக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோ புதுசாக விண்ணப்பிக்கிறவங்களுக்காக இல்லை, விண்ணப்பிக்க வேண்டிய கால அவகாசம் முடிஞ்சிருச்சு. ஸோ புதுசாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு இப்போ பணம் வராது. ஆல்ரெடி விண்ணப்பித்து உங்களுடைய படிவம் ரிஜெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. அவங்க எப்படி ரீஅப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரீஅப்ளை வந்து மொபைல் வழியாகவோ இல்லை வேறு வெப்சைட் வழியாகவோ இல்லைனா சேவை மையங்கள் வழியாகவோ கண்டிப்பாக பண்ண முடியாது. அப்படி பண்ணித்தரேன்னு யாராவது சொன்னாலும் அது ஒரு ஸ்கேமாக தான் இருக்கும். அதெல்லாம் நம்பி ஏமாற வேணாம். ஸோ இந்த விண்ணப்பத்தை எங்கே கரெக்ஷன் பண்ணி தருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரேஷன் கடை. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க உங்களுடைய ரேஷன் கடை எதுவோ அந்த ரேஷன் கடையில் போய் கேட்கலாம். அவங்க கரெக்ஷன் பண்ணி தருவாங்க. அப்படி இல்லைனா அடுத்தது நீங்கள் போக வேண்டிய இடம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், அதாவது தாலுக்கா ஆஃபீஸ். தாலுக்கா ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா கூட அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் விண்ணப்ப படிவத்தை எடுத்துகிட்டு நீங்கள் ரேஷன் கடைக்கோ இல்லை உங்கள் தாலுக்கா ஆஃபீஸ்க்கோ போனதுக்கப்புறமா அவங்க உங்ககிட்ட சில ப்ரூஃப்ஸ்லாம் கேட்பாங்க. அது என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு கேட்பாங்க. ஆதார் கார்டில் எல்லா டீட்டெயில்ஸும் கரண்ட்டாக அப்டேட்டடில் வச்சுருக்க மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு கேட்பாங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்ஷன் பண்ணி தரதுக்காக அது கேட்பாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் பணம் வரணுமோ மாதம் அந்த அக்கௌண்ட்டோட பாஸ்புக் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் கரண்ட்டாக ஆக்டிவேட்டில் இருக்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோடைய பாஸ்புக் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டோட லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் கொடுக்க போகிற மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டோட லிங்க் ஆகியிருக்கணும். அந்த மாதிரி பார்த்து அந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த ப்ரூஃப்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. ஆதார் கார்டும் பேங்க்கும் லிங்க் ஆகிருக்குதா, பேங்க் அக்கௌண்ட்டும் அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ரேஷன் கார்டில் இருக்கிற ஹெட்டு வந்து யார், அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்ப்பாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இல்லைனா வேறு எங்கே மிஸ்டேக் நடந்திருக்கு, எதனால் உங்களுடைய படிவம் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதை கரெக்ஷன் பண்ணி ரீஅப்ளை பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் போக வேண்டிய இடம் கரெக்டாக இருக்கணும். ஒன்று தாலுக்கா ஆஃபீஸ் தான் இருக்கணும், இல்லைனா உங்கள் பக்கத்தில் இருக்க ரேஷன் கார்டாக இருக்கணும். இந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா ஆன் தி ஸ்பாட் கரெக்ஷன் பண்ணி உடனே ரீஅப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ரீஅப்ளை பண்ணவங்களுடைய விண்ணப்பம் வந்து அக்செப்ட் ஆகிருச்சுன்னா மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். நான் அப்போவே அப்ளை பண்ணிட்டேன், அப்ளை பண்ண எல்லாருக்கும் வந்துச்சு, எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இதுக்கு முன்னாடி வராமல் இருந்த அமௌண்ட்டும் சேர்ந்து கிரெடிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி வராது. இனிமேல் உங்களுக்கு அந்த மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து வரும். இந்த ரீஅப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக டெட்லைன் எதுவும் கொடுக்கல, இந்த மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஆனால் எலெக்ஷன் வரதுக்குள்ளே ஜான்வரி 31, 2026க்கு முன்னாடி ஆதார் வந்து வெரிஃபிகேஷன்லாம் கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இதுக்கும் எப்போ வேணால் டெட்லைன் அறிவிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை கொடுத்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற இந்த ஸ்கீம் ஒரு ஆஃப்லைன் ஸ்கீம். இதை வந்து ஆன்லைனில் கண்டிப்பாக பண்ண முடியாது. உங்ககிட்ட யாராவது 200 கொடுத்தா நானே ஆன்லைனில் பண்ணித்தரேன், இல்லைனா ஓடிபி கொடுங்க, இந்த மாதிரியான மெசேஜஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை தவிர்த்துடுங்க. அது ஒரு பெரிய ஸ்கேமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. டாடா.